வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 3வது வசனம். முதல் காரியம், ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். போகும் முதல் பாக்கியவான் யாதான்? ஆவியிலே எளிமை உள்ளவர்கள், தலக்கணம் இல்லாதவர்கள், அகந்தை இல்லாதவர்கள், தலைச்செருக்கு இல்லாதவர்கள், பெருமை இல்லாதவர்கள். அல்லேலூயா. கொஞ்சம் படிச்சுட்டா பெருமை, கொஞ்சம் பணம் வந்துட்டா பெருமை, கொஞ்சம் அழகா இருந்தா பெருமை, கொஞ்சம் வளர்ந்துட்டா பெருமை. ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் எளிமை உள்ளவர்களாக, வசதி வந்தாலும் எளிமையை விட்டுவிடக் கூடாது, படிப்பிலே உயர்ந்தாலும் எளிமையை விட்டுவிடக் கூடாது. எளிமை வேறு, ஏழ்மை வேறு. அல்லேலூயா. எளிமை எதற்கு உட்பட்டது என்றால் தாழ்மைக்கு உட்பட்டது. ஆவியில எப்படி இருக்கணுமா? எளிமை உள்ளவர்களாய். நமக்கு என்றைக்கு நம்முடைய ஆவியில எளிமை உள்ள தனம் வெளிப்படுகிறதோ அப்பொழுதுதான் நீங்களோ இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, பாக்கியவனாக நான் மாற முடியும். அப்படி மாறுறவனுக்கு தான் என்னதான்? பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்றார். இப்ப பரலோகம் யாருக்குரியதா மாறணும்னா என்னவா இருக்கணும்? இப்ப ஆவியில நான் எளிமை இல்லைன்னா இப்ப நான் எனக்கு என்ன பங்கு இல்லை? கேள்வி இருக்கா? யார் பரலோகம் போவா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினால் போக மாட்டாங்கிற லிஸ்டே நம்ம பார்க்க வேண்டாம். யார் பரலோகம் போவார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பி வைத்து விட்டு இந்த வசனம் சொல்லுகிறது, ஆவியிலே எளிமை உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படிங்கிறார். நான் முதல்ல பாக்கியவானுடைய லிஸ்ட்ல வரணும். அப்ப ஆவியில எனக்கு என்ன இருக்கணும்? எளிமை இருக்கணும். அப்ப ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். எவ்வளவு இருந்தாலும் சரி, ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்த 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 எளிமையை விட்டு கூட கூடாது. அல்லேலூயா. எளிமை குணம் மாறவே கூடாது, தாராள குணம் மாறவே கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள் தான் பாக்கியவான்கள் என்று எழுதுகிறார். சரி, அப்படி என்றால் ஆவியிலே நான் எளிமை உள்ளவனாக இல்லை என்றால், அல்லேலூயா, ஏன் ஆண்டவர் ஆவியில எளிமையா இருக்கணும்னாரு? எப்ப நீ எளிமையா இருந்துட்டு போன்னு சொல்லியிருக்கலாம்ல? சொல்லுங்களேன். ஆவியில எளிமையா இருக்கணும்னா ஆண்டவர் எங்க டச் பண்றாரு பார்த்தீங்களா? சிலவங்க அதான் சொல்றோம்ல, கண்ட உடனே ஐயா நல்லா இருக்கீங்களா, இது மாம்சத்துல எளிமை. ஆவியில என்ன பண்ணிருப்பான்? கழுத பெய கொனியலன்னா வருத்தப்படுவான், சண்டை போடுவான், தர மாட்டான், கையை கட்டிட்டு நிக்கலன்னா தர மாட்டான், கெஞ்சி கேட்கலன்னா தர மாட்டான்னு உள்ளுக்குள்ள திட்டிக்கிட்டே இருப்பான். புரிஞ்சுட்டீங்களா? மாம்சம் எளிமையை காட்டும், மாம்சம் எளிமையா இருக்கிறது போல காட்டும். ஆனா ஆவியில எப்படி இருப்பான்? கொதிச்சு போய் இருப்பான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், மாம்ச எளிமை எனக்கு தேவையில்லை. மாம்ச எளிமை ஆண்டவர் விரும்பவும் இல்லைங்க. ஆவியின் எளிமை. அல்லேலூயா. ஆவியில என்ன வேணும்? எளிமையா இருக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. சிலரை நம்ம பார்த்திருப்போம், சிலரை நான் பார்ப்பேன். எனக்கு சில நண்பர்கள் உண்டு, உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் பிரசங்கம் பண்ற நண்பர்கள், ஊழிய செய்கிற நண்பர்கள் உண்டு. சரிங்களா? அவங்க கஷ்டப்படுகிற காலத்தையும் நான் பார்த்திருக்கிறேன். இன்னைக்கு வசதியான காலத்துல அவங்கள பார்க்கிறேன்.
பார்க்கிற பொழுது மணி பார்சல் இருக்க வேண்டிய 500 ரூபாய் தாள் எங்க இருக்கு? இப்ப பாக்கெட்ல இருக்குது, தப்பு கிடையாது. அந்த 500 ரூபாய் என்கிட்ட இருக்குன்னு சட்டையில காட்டுதாங்க பத்திங்களா? எங்க காட்டுறது? இங்க தெரியுமா? தெரியணும்னு சொல்லி ஒரு 500 ரூபாய் தாள் ஃப்ரெஷ்ஷா ஒரு தாளை தூக்கி அந்த பாக்கெட்ல வச்சிருக்குது, வெளியே தெரியும். பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு நைஸ் சட்டையை போட்டு, என்ன நல்ல ஒரு கதர் சட்டை அப்படி ஜம்முன்னு அயன் பண்ணி நீட்டா போட்டிருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஒரு நேரம் கஷ்டப்பட்ட, ரொம்ப சந்தோஷம். அன்னைக்கு நல்லா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். கஷ்டப்படையில 100 ரூபாய் ஒழிச்சுல வச்சிருந்தேன். இன்னைக்கு பணத்தை வெளியில பாக்கெட்ல தெரியுற மாதிரி எளிமை எங்க வந்துட்டு? இப்ப தேவன் இதை விரும்பல. நாளைக்கு அது பறந்து போச்சுன்னா உண்டானது போச்சு. அல்லேலூயா. தேவன் நல்லவருங்க. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறதுன்னா எளிமையை தான் எதிர்பார்க்கிறார். எங்க நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறதுன்னு தான் கர்த்தர் விரும்புறாரு. அல்லேலூயா. நீங்க ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை, அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் என்ன செய்யணும்? எளிமையை கடைபிடிக்கணும். எளிமை உள்ளவர்களாக இருக்க பிரயாசப்படணும். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் யோசித்து பாருங்க. நல்லவர் தானே. அல்லேலூயா. அரசியல்வாதிகள் எல்லாம் அவங்க தலைவர் படத்தை வச்சுட்டு அலைவாங்க. அவங்க கூட பணத்தை காட்ட மாட்டாங்க, தலைவர் படத்தை தான் பெருமையா காட்டுவாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையில் தலைவர் இயேசுவை காட்டுறாங்களோ இல்லையோ, 500 ரூபாய் தாளை அப்படி காட்டுறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது இல்லை. 500 ரூபாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற ரொம்ப சந்தோஷம். அது 5000 பெருகட்டும், அது ரொம்ப சந்தோஷம்தான். அல்லேலூயா. எளிமை ஆண்டவர் ஆவியில், அதனாலதான் ஆவியின் எளிமை கேட்டார். நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எளிமை எதிர்பார்க்கிறார். நல்ல டிப்டாப்பா இருக்கணும், சந்தேகம் இல்லை. நல்ல வெளியேறப்பட்ட ட்ரெஸ் போடணும், அதுலயும் சந்தேகம் இல்லை. அது ஆசீர்வாதம், மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு 100 ரூபாய் சட்டை போட்டீங்க, நாளைக்கு 1000 ரூபாய் சட்டை போடுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அது ஆண்டவர் விரும்புறாரு. ஏன்னா கர்த்தரை தேடுறவங்களுக்கு தேடாதவங்களுக்குள்ள வித்தியாசத்தை இப்படிதான் காண்பிக்க முடியும். உங்களை சுகமாக்குறது நிமித்தமா, ஆசீர்வதிக்கிறது நிமித்தமா, உங்களை பாதுகாப்பது நிமித்தமாக, உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவது நிமித்தமாக தான் தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிக்க முடியும். அதற்காக அவர் ஆசீர்வதிக்கிறார், அதற்காக நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ஆனா அதற்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? அதை பெருமைக்கு எளிமைக்கு எதிராக நிலைநிறுத்தி விடக்கூடாது. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி காட்டிக்கிட்டு இருக்கையில ஒருத்தர் அனுப்பிடணும், ஐயா ஒரு 10 ரூபா கொடுங்க ஐயா அப்படின்னு. இல்லைன்னு சொல்ல முடியாதா? சொல்லுங்கள. இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னு சொன்னார்னா அவன் தான் சுட்டி கட்டுவான். நல்லா தெரியுது ஐயா, 500 ரூபாய் தாள் தெரியுது ஐயா, எஜமான். அல்லேலூயா. யோசித்து பாருங்களேன். பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சொல்லி கெட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி என்ன செய்து கொண்டிருக்கிறானா? சுற்றி தெரிந்து கொண்டே இருக்கிறான். எந்த நேரத்துல எப்படி விழுங்குவான்னு தெரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறது, நம்ம ஆவியில ஒரு எளிமை இருக்கணும், ஆவியில ஒரு பணிவு இருக்கணும். அல்லேலூயா. ஆவியின் எளிமை ஒரு மனிதனை நிச்சயமாக உயர்த்திவிடும். இந்த உலகத்துல எதை வேணாலும் இழக்க தயாரா இருக்கலாம், ஆனா தேவ அன்பை இழந்துடக்கூடாது, தேவ ராஜ்யத்தை இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. என்ன வேணாலும் இழந்துடலாம், ஆனால்
இழக்கக்கூடாத ஒன்றை இழந்துடக்கூடாது. தேவனுடைய அன்பையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்ம இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆவியில் எளிமை உள்ளவர்களாக இருந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாக பாக்கியவானுடைய பட்டியலில் இடம்பெற வேண்டும்.